வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, என்னை முதல்ல நேசித்தாங்க, அவங்க உங்களுக்கு மீண்டும் வருவாங்க. ஆர்த்தி ரவி உருக்கம் இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய வீடியோ. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரவி மோகனுக்கும் ஆர்த்திக்கும் சில காரணங்களாகவே பிரிந்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் அவர்களது விவகாரத்து மனு விசாரணையில் இருக்கிறது. விரைவில் அவங்களுக்கு சட்டப்பூர்வமாக விவகாரத்து கிடைக்கும் என்று பலருமே எதிர்பார்க்கிறாங்க. தனக்கு மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவாம்சம் வேண்டும் என ஆர்த்தி நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் ஆர்த்தி உருக்கத்துடன் பதிவிட்டிருக்கிறாங்க. தயாரிப்பாளர் சுஜாதாவின் மகள் தான் ஆர்த்தி. ரவிமோகன் பார்த்தீங்கன்னா காதலித்து கடந்த திருமணம் செய்து கொண்டாங்க. 2 ஆண் குழந்தைகள் பெற்று சுமூகமாக போய்கொண்டிருந்த அவங்க திருமண வாழ்க்கை இப்போது பிரிவில் இருக்கிறது. விவகாரத்துக்கேற்று நீதிமன்றம் சென்றிருந்த போது ரவி ஆர்த்தியை பிரிவதில் உறுதியாக இருக்கிறாங்க. ஆர்த்தியும் மாதம் 40 லட்சம் ரூபாய் சீவானுசம் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. ஆர்த்தியுடைய அந்த கோரிக்கை விமர்சனத்தை சந்தித்தது. இவ்வளவு பணம் சீவானுசம் என்று பலருமே வாயை பிளந்திருக்கிறாங்க. அதே சமயம் ரவி இவ்வளவு கொடுமைப்பட்டவரா என ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஒத்துக்கொண்டு ஆர்த்தியை பிரிவதுதான் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க என்று திரைத்துறையில் பேச்சிருக்கிறது. இந்த நிலையில் தான் ரவியினுடைய முன்னாள் மனைவி ஆர்த்தி தன் தந்தை குறித்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கிறாங்க. அந்த பதிவில் என்னை முதல்ல நேசித்த மனிதருக்கு இன்னும் நேசித்து கொண்டே இருக்கிறேன். சில வார்த்தைகள் அன்றாட பயன்பாட்டில் கொண்டு வருவது கடினமானது. ஆனால் இன்று நான் அதை முயற்சி செய்கிறேன். என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நிச்சயமற்றது என்பதை உணர்ந்தபோது நீங்கள் மட்டும் உறுதியாக இருந்தீங்க. நான் எப்படி கடந்து செல்வது என்று தெரியாத நாட்கள் இருந்திருக்கிறது. நீங்கள் அப்போதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கவில்லை. நீங்கள் என் பக்கத்தில் அமைதியாகவும் உறுதியாகவும் பலமாக நின்றிருந்தீங்க. நான் ஒரு காலத்தில் அலட்சியமாக எடுத்துக்கொண்டதை இப்போது பார்க்கிறேன். நீங்கள் அது எப்போதும் கேட்காமல் வந்த விதம், எந்த சத்தம் இல்லை, புகழும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க. குழந்தைகள் அவர்கள் என்ன பார்க்கிறாங்களோ அதைத்தான் பிரதிபலிக்கும் என சொல்லுவாங்க. அதே போல எனது மகன்கள் இன்னும் உலகத்தை புரிந்து கொள்ள முயலும் போது முக்கியமான ஒன்றை கற்றுக்கொள்கிறாங்க என தெரியும். நிபந்தனைகள் இல்லாமல் எப்படி நேசிப்பது என்பதை கற்றுக்கொள்கிறாங்க. நீங்கள் என்னை மட்டும் வளர்க்கவில்லை, எல்லா வழியிலும் அவர்களையும் வளர்த்து கொண்டு ஒரு காலத்தில் நீங்கள் என்னை நம்பிக்கையுடன் போக விட்டீங்க. ஆனால் இப்போது அதே பெண்ணு நானளவில் ரொம்பவே சோகமாக இருக்கிறீங்க என்று நாம் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் வாழ்க்கை என்ன நேசித்து விட்டாங்க. அவளை தான் திரும்ப பெற எனக்கு தெரியும். அவள் முன்பு இருந்ததை போன்ற அவளை மீண்டும் கண்டுபிடிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். நான் உங்களிடம் சிறிய பெண்ணாக மீண்டும் வருவேன் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அவரது இந்த உருக்கமான பதிவு ரசிகரிடம் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.